அடுத்தது உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், திர்மிதி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் சுனிஅ இலைஹி மஅரூஃப் ஃபகால லிஃபாயிலிஹி ஜஸாக்கல்லாஹு கைரா ஃபகத் அப்லக ஃபி ஸனா. யாருக்காவது ஒரு உதவி செய்யப்படும் போது, ஒரு நல்லது அவருக்கு கிடைக்கப்படும் போது, மன் சுனிஅ இலைஹி மஅரூஃப், ஒருத்தருக்கு ஒரு நல்லது ஒன்று கிடைக்கும் இன்னொருத்தரால், அப்படி கிடைச்ச உடனே அதை செஞ்சவருக்கு, அவருக்கு உதவி செஞ்சவருக்கு, அவருக்கு நல்லது செஞ்சவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு நல்லதை தருவானாக என்று அவர் சொல்லிவிட்டால் அது அபுலக ஃபி ஸனா, அவர் புகழின் எல்லைக்கே போய்விட்டார். அதை விட ஒருத்தருக்கு நன்றி புகழ் ஒன்று கொடுக்க இயலாது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த துவாவோடு சேர்த்து நாம் அல்லாஹ் கிட்ட நமக்காக துவா கேட்கிறதோட சேர்த்து நமக்கு நல்லது செய்தவங்களுக்கும் நாம் துவா கேட்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரோம். நம்மளுக்கு ஒரு கீழே விழுந்ததை எடுத்து தந்தாலும், நம்மளை ஏற்றி ஒரு இடத்தை விட்டாலும், என்ன நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாலும், நமக்கு ஒரு வழிகாட்டி தந்தா, நமக்கு ஒரு வேலையை சரியா செஞ்சு தந்துட்டாருண்டா நம்ம செய்ய வேண்டியது ஜஸாக்கல்லாஹு கைர். இது ரொம்ப பெரிய ஒரு புகழ். இந்த தன்மையை இந்த நாகரீக உலகம் மாத்திடுது. இப்ப நமக்குள்ள வாயில வரக்கூடிய வார்த்தை தேங்க்ஸ். தேங்க்ஸ் என்ன? நம்ம துவா கேட்கலையே. தேங்க்ஸ்ங்கிறது துவா இல்லையே, அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கலையே ஒன்றையும். நன்றி என்கிறோம், நன்றி என்கிறோம். இப்ப என்னண்டா, இப்ப ஜஸாக்கல்லாஹு கைரா இருந்தா பிற்போக்குத்தனமானதுங்கிற மாதிரி மக்கள் ஒரு நினைப்பு இப்பயும் அதுல அணிக்காங்கல்ல. இப்ப இருக்கிற உலகத்துல அது கோட்டும் சூட்டும் ஷூவும் ஒரு இங்கிலீஷும் இல்லாட்டி ஆளுக்கு மதிப்பில்லை என்கிறது ஒரு நிலைமை. அப்ப நாங்க எல்லா டைம் வந்து அது நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ். நம்ம கொமெண்ட்ஸ் எழுதும் போது கூட தேங்க்ஸ் என்றுதான் நம்ம என்ன செய்யறோம், எழுதுறோம். அப்ப நமக்கு ஒரு உதவி செஞ்சுக்காரு. நம்ம சில நேரம் நெட்ல கூட, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு உதவி கேட்போம். எனக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு லிங்க் தாங்க, எனக்கு இது எப்படி என்று சொல்லித்தாங்க, எனக்கு இந்த ஒரு டாக்டர் நம்பர் தாங்க, நான் ஹார்ட் பேஷண்ட், நான் என்ன செய்யணும். ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒன்றை தூக்கி போடுவார், அவருக்கு உடனே தேங்க்ஸ். இல்லாட்டி ஒரு கை, ஒரு அடையாளம் கொண்டு ஒரு படத்தை அடி தூக்கி கிளிக் பண்ணி போட்டுருவேன். இதுல என்ன நடக்க போகுது அவனுக்கு? ஒண்ணுமில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நீங்க வந்து அவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லுங்க. இன்னொருத்தருக்கு துவா கேட்கறத நாங்க பழகணும். நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா அவருக்கு நாங்க என்ன செய்யறது, ஜஸாக்கல்லாஹு கைரா அப்படிங்கிறத நாம எடுக்கணும். அடுத்தது இன்னொருத்தருக்கு எதிராக நாங்க துவா கேட்கறத நிறுத்தணும். இன்னொருத்தருக்கு எதிராக துவா கேட்கறது சாபப்படுறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க துவா கேட்றாதீங்க. நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரக்கொள்ள நம்மளுக்கு எதிராக நம்ம துவா கேட்கிற பழக்கம் அந்த கோபத்துல வந்துடும். முதல் நான் செத்து தொலையணுண்டி என்று சொல்லிடுவோம். பிள்ளைகளோட கொண்டாட்டியோட பிரச்சனை வரக்கொள்ள முதல் நான் சாகணும். நமக்கு ஒரு அழிவு காலம் இருக்குது. நான் போறேன், நான் எக்ஸிடம் பட்டு இன்னும் அள்ளி கொண்டு வருவாங்க, நீ இருந்து கத்து என்று சொல்லி போட்டு போறேன். இது என்ன தலையெழுத்து? நாம நமக்கு எதிராக துவா கேட்கிறது பழகிட்டா. பெண்கள் கூடுதலாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அரவாப்பு வாழ மகனை என்று திட்டுவாங்க. பிள்ளைகளை திட்டுறல்ல, அதை விட பெருந்தன்மையாம். எப்படி பிள்ளைய திட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, அரவாப்பு வாழ மகன் என்று அவத்தான் அவ திட்டுறான். விளங்கிட்டான். அப்ப இன்னொரு தன்னை திட்டுறது, நமக்கு ஒரு சாவு காலம் பெறுதில்லை, நான் அழிஞ்சு போகணும், நான் முதல் உங்களை எல்லாம் முட்டு போகணும், நான் தான் முதல் சாகணும் என்று நமக்கு ஒரு நாசம் பெறுதில்லை என்று நம்மளுக்கு எதிராக நாம திட்டுறது. கோபம் வந்தா விளங்குதில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க செஞ்சிடாதீங்க, துஆ கேட்றாதீங்க. வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்க துவா கேட்டுறாதீங்க. பிள்ளைகளே அரவாப்புவான்கள், என்ன கனாட்டப்படுத்துறாங்க, தெருச்சிடுவான்கள் எம்பாங்க. விளங்கிட்டா, சிதறிடுவான், இடி விழுவான், அதுல அர்த்தம் தெரியாம சொல்றாங்க. விளங்கிட்டா, இடி விழுவான் என்ன அர்த்தம், மின்னடிச்சு செத்து போ, சிதறிடுவான், ஒரு எக்ஸிடம் பட்டு தூள். அது அந்த வார்த்தை அந்த கேள்வி ஞானத்துல ஊருக்குள்ள கதைக்கிறத கேட்டே நம்ம தமிழை பழகிட்டோம்.
அப்ப சொந்த புள்ள பொத்தி வளர்த்த பிள்ளை கடைசியில என்ன பண்ணா தாங்கிக்க மாட்டாங்க. அண்ணா ஆக்சிடென்டா காய்ச்சலாம் பண்ணா கத்துவாங்க, திட்ட கூட பயங்கரமான வார்த்தையை வச்சு திட்டுவாங்க. என்ன பேசுவோம் என்று அவங்களுக்கே வழங்குறது இல்லை. இடி விழுவான்ங்கிறத போல கங்கட்டுருவான்னு சொல்லுவாங்க. இடி விழுவான், நாசமா போவான், இப்படியான வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. அப்போ வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துஆ கேட்க வேண்டாம். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக நீங்க துஆ கேட்க வேண்டாம். சொத்துக்கள்ங்கிறது என்ன, நம்மகிட்ட இருக்கிற காசி பணம், நம்ம போட்டிருக்கிற உடுப்பு, நம்ம எழுதுற பேனா, நம்ம ஓடுற வாகனம் எல்லாம் நம்முடைய சொத்து தானே. இடையில மக்கார் பண்ணிட்டாமண்டா, ஸ்டார்ட் விரல்லையாமண்டா, வண்டி பிடிச்சது, நாசமா போனது, சனியை இவ்வளவு நாளா நம்மளை ஏத்திக்கு போனது, நம்மளை மலையில இருந்து காப்பாத்தினது, நம்மளுக்கு லேசுபடுத்தி தந்தது எல்லாத்தையும் மறந்தாச்சு. நாம ஒழுங்கு அதை கவனிக்கல, அது பெச்சு வைத்து பெட்ரோல் முடிச்சு நீ பார்க்க பெட்ரோல் இருக்கா இல்லையா, இடையில சனியன் நடு ரோட்ல நிப்பாட்டி போட்டு நீ தான் அதை நடு ரோட்ல நிப்பாட்டி பழகிட்டான். அப்ப நம்முடைய சொத்துக்களுக்கு எதிராக நம்ம துஆ கேட்க கூடாது. அதை அல்லாஹ் எடுத்துட்டான்டா, அதுவும் இல்லையே. அப்போ உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துஆ கேட்க வேண்டாம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்துன் யுஸஅலு ஃபீஹா அத்ஆஅன் ஃபயஸ்தஜீபு லக்கும். அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கபூலாகக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதும் சரியாகி விடுமாக இருந்தால் அந்த துஆ கபூலாயிடும். துஆ கபூலாகிற ஒரு நேரம் அல்லாஹ் கிட்ட இருக்கி, அந்த நேரத்தில் பார்த்து உங்களோட பிள்ளையை திட்டேன் சதறிவான்னுட்டேன், அந்த துஆ கபூலாகும். கடைசியில் ஒரு இடத்துல அது நடந்துடும். அந்த துஆ கபூலாகிற நேரத்தில் நம்மளோட வாகனத்தை திட்டிடுவோம், நம்மளோட பூமியை திட்டிடுவோம். இந்த முறை விளைச்சல் குறையண்டா அந்த பூமியை திட்டியாச்சு. அந்த துஆ கேட்கிற டைம் அதுக்கு இனி நாசம்தான். இனி அதுல விளையிடல, இனி அது சரி வாரல, இனி அது அப்படியே போகும். துஆங்கிறது கபூல் ஆயிட்டு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்கு அது கபூல் ஆயிடும். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே துஆ கபூலாகக்கூடிய அந்த நேரம் பெறும். அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டுறாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தலாஉனி ஷையன், நீங்க எதையுமே திட்டாதீங்க, நீங்க எதுக்குமே திட்டாதீங்கிறாங்க. நீங்கள் திட்டினால் அந்த சாபம் எதை திட்டுறீங்களோ அதுகிட்ட போகும். அதற்கு அது தகுதி பெற்றிருந்தால் அதை சாரும். இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க திட்டின திட்டு வானை நோக்கி ஏறும், அதுல இருந்து வெளியாகிறதுக்கு அதுக்கு எந்த பாபும் இருக்காது, கதவு மூடப்பட்டு பூமியை நோக்கி திரும்பும், அங்கேயும் அதுக்கு வழி இருக்காது, வலதால் இடதால் எல்லாம் சுத்தும், வெளியே போறதுக்கு இல்லை. இப்ப நீங்க யாரை சபிச்சீங்களோ, எதை சபிச்சீங்களோ அதுகிட்ட போகும். அதுக்கு தகுதி உள்ளதுதான் என்றால் அதை சாரும், இல்லை என்றால் சபித்த உங்களையே வந்து அது சேரும். அதனால ஆரையும் திட்டாதீங்க வழங்கிட்டான். அப்ப ஆரையும் திட்டாது, எதையுமே எதையும் திட்டாதீங்கிறாங்க. எதையும் நேரம் நாம் என்ன செய்ய மாட்டோம், எழுதாட்டி பேனாவை திட்டுவோம். விளங்கிட்டா, அரிசிக்க நெல் கிடந்தா அரவா போன நெல், அரவா போன அரிசி ரொம்ப உண்மை, அதுக்கு அது தேவையில்லையே, அது அதுக்கு சகதி இல்லையே, அதை போய் சேராது, சுத்திக்கிட்டு நமக்கு டம்பர். அப்ப நமக்கு துஆ கேட்கணும், கடைசியில நமக்கு எதிராக துஆ கேட்கக்கூடாது. நமக்கு எதிராக துஆ கேட்கறதுல ஒன்றுதான் இன்னொருத்தரை சபிக்கிறது, இன்னொன்றை சபிக்கிறது. ஒரு மரத்தை, ஒரு கோழியை, ஒரு நெல்லை, ஒரு காய்கறியை வேண்டிக்கு அந்த ஒரு சீனி தைலத்தூள என்ன செய்வாங்க, அது சரியில்லாட்டி அதை போட்டு திட்டுரு, வெயில திட்டுற, மழையை திட்டுற, அப்ப இப்படி பனியை திட்டுற, இப்படியானதுகளை திட்டி காய்ச்சலை திட்டுற, வருத்தத்தை திட்டுற, இப்படி திட்டக்கொள்ள அது என்ன செய்யும், சுத்திக்கிட்டு நமக்கு தான் பேர் விளங்கிட்டா. எனவே எதையும் திட்டாதீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதன் ஃபக்ஸிரு துஆ. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்
அவர் சுஜூதிலே இருப்பதுதான். எனவே நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப சுஜூதை நல்லா நீட்டி சுஜூதுல நல்லா என்ன செய்யறது, அல்லாஹ் கிட்ட நெருக்கமா இருந்து துவாக்களை நாங்க அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்க வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு விஷயம். அடுத்தது யுஸ்தஜாபு லி அஹதிக்கு மாலம் யஅஜல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இது புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் அவசரப்படாத நேரம் அவனுடைய துவா கபூலாகும் என்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் சொல்லுவான், தஅவ்து ரப்பி ஃபலம் யுஸ்தஜப் லி, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன் எனக்கு கபூலாகல என்று சொல்றான் என்றால் அவர் என்ன செய்யறார், அவசரப்படுறார். அதே மாதிரி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்த் மா லம் யதஅ பி இஸ்மின் அவ் கத்அத்தி ரஹ்மின் மா லம் யஸ்தஅஜில். ஒரு மனிதன் பாவத்தை கைவிடும் வரை, குடும்பத்தை துண்டிப்பதை அவர் கைவிடும் வரை அவருடைய துவா கபூலாகாது. அவர் பாவம் செஞ்சுக்கிட்டே துவா கேட்டுட்டு இருக்காருன்னா கபூலாகாது. குடும்பத்தை துண்டிச்சிருக்கார் என்றால் கபூலாகாது. அவசரப்படுறார் என்றால் கபூலாகாது. மாலம் எஸ்தஅஜில், அவர் என்ன செய்யறார், அவசரப்படுறார் என்றால் அவருக்கு கபூலாகாது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் இஸ்திஜால், அவசரப்படுறா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் சொல்லுவாராம், கது தஅவ்து வகது தஅவ்து, நான் துஆ கேட்கேன் அது ஃபலம் அர யஸ்தஜீபுலி, எனக்கு அது கபூலான மாதிரி நான் காணல என்று அவர் சொல்றார். அவர் அந்த இடத்துல அவசரப்படுறார். அவசரப்பட்டு என்ன செய்யறாருன்னா துவா கேட்கறத விட்டு போடுறார். நம்மளோட தேவையை கேட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்பியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எத்தனை தடவை கேட்கிறேன்ட்டு விடுறாங்க. ஒரு சிலர் தொழுகையே விடுறேன், நாங்களும் தொழுவுறோம் கேட்க முண்டை எங்கானல்ல. அவசரப்படுற அல்லாஹ் தஆலா சில நலவுக்காக அதை பிற்படுத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா சில நலவுக்காக அதை என்ன செய்வான், பிற்படுத்தி வைப்பான். அதுவும் ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த துஆவை உடனே கபூலாக்குவார். இன்னொரு சிலருக்கு அதுல ஒரு நலவு இருக்குமா இருந்தால் பிற்படுத்தான். இப்பவே கபூலாக்கினா அவருக்கு தம்பல, அதை பிற்படுத்துவார். இல்லாட்டி அதுக்கு மறுமையில கூலியும் கொடுப்பாங்க. அல்லாஹ்க்கு இந்த உலகத்துல அப்படி இல்லை. உனக்கு இது ஆறது பிரச்சனை விளங்கிட்டா. இப்போ ஒருத்தர் பயோ படிக்கிற நான் டாக்டர் ஆகணும் என்று ஒரே துவா தஹஜ்ஜத்தா தொழுகிறார், ஒரு தரம் மொழினார், 2 தரம் மொழினார், தேர்ட் சை மொழிட்டார், கிடைக்கல. ஒரு சிலர் தொழுகை விடுற, அல்லாஹ் கேசுற, நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்கு. நான் அவ்வளவு கட்டித்தனம், அப்படி ஓலை எடுத்த ஓலவில்லை எல்லாம் செஞ்சு ஸ்கூல்ல சார் மாதிரி சொன்ன, நீ சுவர் நீ டாக்டர் தானே சொன்ன. நானும் மேக்சிமம் படித்தேன். என்ன தெரியா, என்னை விட மக்கா நாள் டாக்டர் ஆயிட்டு நான் ஆகல. 2வது தரம் மொழியினேன் ஆகல, 3வது தரம் மொழியினேன் ஆகல, தஹஜ்ஜத் தொழுதிருக்கேன், நோன்பு பிடிச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், டாக்டர் ஆகல. என்ன வந்து நீ வாயால தூஷணம் அல்லாவை வெறுக்கிறதும் இஸ்லாத்தை திட்டுறதும் இப்படி நிறைய பேர் என்ன செய்யறது மாறுறாங்க. அப்ப அவரு கிடைக்கல என்றுடன் அவர் நினைக்கார் அல்லாஹ் சரியில்லைன்னு. அல்லாஹ் உங்களை ஒரு கருணை வச்சதுனாலதான் அது தெரியலங்கிறது நமக்கு லேட்டா தான் புரிய போகுது. விளங்கிட்டா? அல்லாஹ் நடக்க போறதையும் அறிந்தவர். அன்தும் லா தஅலம், நீங்க அறிய மாட்டீர்கள். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலம், அல்லாஹ்க்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. நீங்க சிலதை ஆசைப்படுறீங்க, ஆனா அது உங்களுக்கு கெட்டது. நீ டாக்டர் ஆனா அதான் உனக்கு நரகத்துக்கு போறதுக்கான வழி. நீ பெருமை அடிப்பாய், நீ என்னையாலும் பாவம் செய்வாய், ஒன்று பை மிஸ்டேக்கால் ஒரு ஆள உயிர் போகும், தவறு நடக்கும், பேய்த்திருவாய். அப்ப நீ அடுத்த சாபத்துக்கு ஆளாவாய், நீ நரகத்துக்கு போக வேண்டி வரும். நீ நல்லா இருக்கணும் அல்லாஹ் ஒன்னுல கருணை காட்டிட்டான். நீ தலைகளா படிச்சு நீ வீணாலும் நீ டாக்டர் ஆகுறது உனக்கு நான் செய்யற நல்லது இல்லை. நம்முடைய தாயை விட அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் தான். நாம பிள்ளையான வழியை தாக்கிட்ட தலைகளா நின்று கேட்டாலும் தர மாட்டான். உம்மாவை ஏசினால் நீ எனக்கு அடித்தாலும் மடிமனே உனக்கு அது தர மாட்டேன், நீ அது உனக்கு போலடா சொல்லுவா இல்லையா அம்மா. அல்லாஹ் அதை விட இறக்கம் உள்ளவன். நம்ம தஹஜ்ஜத் தொழுதாலும் அல்லாஹ் நீ துஆ கேட்டதுக்கு நன்மை இருக்கு, கூலி இருக்கு. நீ அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு நன்மை இருக்கு, மறுமை இல்லை. ஆனா இது உனக்கு கபூலாகாது, அது உனக்கு பிழை. அப்ப நாம அவசரப்படுறோம்.
கேட்கம் கிடைக்கல என்றாலும் அல்லாஹ் நீ இதுல நலவை நாடி இருக்காயா அல்லான்னு பொறுமையை கடைபிடிச்சு நீ நலவென்று நாடினால் தாயா அல்லான்னு நம்ம கேட்கணும். விளங்கிட்டா? அப்ப அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் அவருடைய துவா என்ன செய்யாது, கபூல் ஆகாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுறாங்க. அடுத்தது அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஐயி துஆஇ அஸ்மா, எந்த துவா கபூல் ஆகும் யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கபூல் ஆகுறது எந்த துவா அப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜௌஃபல் லைலில் ஆஹிர், இரவின் கடைசி பகுதியில் கேட்கிற துவா, தஹஜ்ஜுடைய நேரம், இது கபூல் ஆகும். துபுர ஸலவாத்தில் மக்தூபாத், பர்லு தொழுகையின் பின்னுக்கு கேட்கிற துவா. பர்லு தொழுகையின் பிறகு என்றால் பர்லு தொழுகை பிறகு சலாம் கொடுத்து போட்டு துவா கேட்காங்களே கூட்டு துவா, அது இல்லை. துபுரு ஸலவாத்ங்கிறது, துபுர் என்கிறது ஒரு ஆள பிற்பகுதி, பிற்பகுதி அவருக்கு பின்னுக்கு இல்லை, அவரோடான் பின்னுக்கு. அந்த வார்த்தையை விளங்கணும். துபுர்ங்கிறது இந்த பின்பகுதியை தான், ஒரு பெக் சைட்டை தான் துபுர்ங்கிறது, ஒரு ஆள பெக், அது அவருக்கு பின்னால வாரதில்லை, அவரோடையே வாரது. துபுர் ஸலவாத்துல் மக்தூபா என்றால் ஃபர்லு தொழுகையின் பின்பகுதி, அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னே. விளங்கிட்டா? ஏன்னா ஒரு சிலர் இந்த ஹதீஸை பார்த்துக்கிட்டு திருமீதியில வருது இந்த ஹதீஸு என்ன, தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவா கபூல் ஆகும் என்ன செய்யறாங்க, தொழுது சலாம் கொடுத்து துவா கேட்டுக்கிட்டு நிற்பாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது போட்டு அவுராத்துக்கள் தான் ஓதினாங்க, இதுகளைத்தான் ஓதினாங்க. ஆனா சலாம் கொடுக்கறதுக்கு முன்ன துவா கேட்கிறாங்க. விளங்கிட்டா? எனவே இந்த துவா கபூலாகிற இடத்துல உண்டு இரவின் பின்பகுதி என்றால் தஹஜ்ஜுடைய நேரம். இரவினுடைய 3 பகுதிகளில் 3வது பகுதியில் அல்லாஹ் இந்த உலகத்து வானத்துக்கு இறங்கி என்ன யாரு கேட்கறீங்க அந்த கபூலாக்குறேன் என்று கேட்கிறான். அந்த ஹதீஸ் புகாரில் இருக்கு. எனவே அது கபூலாகிற நேரம். இன்னொன்று பர்லு தொழுகையின் பின்னுக்குள்ள நேரம். அப்ப இமாம் என்ன செய்யறாங்க, அத்தஹியாத் எல்லாம் ஓதி போட்டு நாம சிலர் சபுல இருந்து யோசிக்கிறோம், நடப்போம் அத்தஹியாத் 2 ஓதலாம், இந்த ஆள் இருக்கிற இருப்புக்கு என்று. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, என்ன இவர் சலாம் கொடுக்காரும் இல்லை, எத்தனை அத்தஹியாத் ஓதுறாரு, ஒரு அத்தஹியாத் தான், உங்களுக்கு தான் நேரம் தாரும், நல்லா கேளுங்க துவாவை நல்லா கேளுங்க, அது கபூல் ஆகும். நம்முடைய தேவைகள் இருக்குத்தானே, நம்ம கேட்போம். இது வந்து துவா கபூல் ஆகிற நேரம். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவாவாக இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவருக்கும் நல்ல அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் அந்த துவாக்களை கபூல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.